ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் கம்பெனி இருக்குது. இவங்களுடைய அந்த ஜென்ரேஷன் 6 பிக் பாய் லேப்டாப்பில் ஒரு அப்கிரேடட் ஜிபியூவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலர் லேப்டாப் தான். அதாவது உங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி மாற்றிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து கழட்டிட்டு இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA RTX 5070ங்கிற அந்த ஜிபியூவை உள்ளே போட்டு விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லா லேப்டாப்பில் இருக்க எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் கழட்டிக்க முடியும். வெப்கேமை கழட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரான வெப்கேம் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு மாடுலர் லேப்டாப்பை வந்து இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில் என்னென்னா இதுக்கு முன்னாடி AMD கிராஃபிக்ஸ் கார்டு தான் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது NVIDIA வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக NVIDIA லேப்டாப்பை வந்து இந்த லேப்டாப்பில் பொருந்துற மாதிரியான ஒரு மாடியூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேப்டாப்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கஸ்டம் பில்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அவங்க ரொம்ப சின்ன கம்பெனிங்கிறனால விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் சேல்ஸ்லாம் நல்லா போச்சு அப்படின்னா அவங்களால வந்து விலை கம்மியாகவும் இதை கொடுக்க முடியும். இப்போ வர லேப்டாப்லாம் ரேமை கொண்டு உள்ள சாலரி அடித்து தரானுங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி கம்பெனிஸ் வளரணும். எப்படி ஃபோனுக்கு ஒரு ஃபேர் ஃபோனோ அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஆதரவு தாங்க. இந்தியாவுக்கு வந்தால் நிச்சயம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப்.